வணக்கம். மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்றது பாருங்கள், இப்போதைய காலகட்டத்தில் ரொம்பவே சாதாரணமான ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி போச்சுங்க. இப்போ நாங்கள் பாருங்கள், நிறைய ஸ்கூல்ஸ்க்கு காலேஜஸ்க்குலாம் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு போவோம். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு போகும்போது இப்போ காலேஜ்க்கு போகிறோன்னா அந்த காலேஜில் ஹெச்ஓடியே சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு அந்த ஸ்கூல் பிரின்சிபலே சொல்லுவாங்க, மேடம் இந்த மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் கொடுங்க, மென்சஸ் போது ஹைஜீனிக் மெஷர்ஸை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் கொடுங்க, இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸை பற்றி அவேர்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படி பேசும்போது நான் யூஸ்வலாக கேட்குற கேள்வி, ஒரு 1000 பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கிளாஸ் பிள்ளைங்களையும் ஒன்றா மிங்கிள் பண்ணுவாங்க. 1000 பிள்ளைங்க ஒரு ஆடிட்டோரியம் உட்காராங்களா, யார் மென்சஸ் கரெக்டாக போகிறீங்க கை தூக்குங்க அப்படின்னா, அந்த 1000 பிள்ளை இருக்கும், 2000 பிள்ளைங்க இருக்கும், அதில் 4 பிள்ளைங்க தான் கை தூக்கும். என்னடா இது, நீங்கள்லாம் எப்படிமா அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. நான் 2 மாதத்துக்கு ஒருக்கா போகிறேன், நான் 15 நாளைக்கு ஒருக்கா போகிறேன், நான் மாத்திரை சாப்பிட்டா தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பலவிதமான மென்சஸ் இர்ரெகுலாரிட்டி சொல்லுவாங்க. இந்த ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் அப்படின்றது எதில் கவர் ஆகுது அப்படின்னா இந்த பிசிஓடியில் கவர் ஆகுது. அப்போ இந்த பிசிஓடியில் பிரதானமாக என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும். ரெண்டாவது ஓவிலேஷன் அப்படின்றது இருக்கும். அதாவது முட்டை உற்பத்தி ஆகாது. முட்டை உற்பத்தி ஆகாததுனால கருத்தரிக்காது, விச் இன் டர்ன் இன்ஃபர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை அப்படின்றது கிரியேட் ஆகும். சரிங்க, இந்த பிசிஓஸ் வரத்துக்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு நீர்க்கட்டி இருந்துச்சு, எங்கள் பாட்டிக்கு நீர்க்கட்டி இருந்துச்சா அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. பாட்டி காலத்துலலாம் நீர்க்கட்டின்றது இருந்துச்சா இல்லையா, குழந்தை இல்லாமல் இருந்தவங்களே ரொம்ப கம்மி. அதுக்கும் மேலே நீர்க்கட்டி இருந்துச்சா, எதனால் குழந்தை இல்லை அவ்வளோ தெரியாது. அப்போ எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, எங்கள் அத்தைக்கு இருந்துச்சு, சித்திக்கு இருந்துச்சு, அப்படி இருந்தால் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பிளேஸ் அ மேஜர் பார்ட். ரெண்டாவது பாருங்கள் ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன், கொனடோட்ராஃபின் ரிலீசிங் ஹார்மோன் இதெல்லாம் செக்ரீட் ஆகிறது பார்த்திங்கன்னா அதிகமாகுது. அதே மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செக்ரீட் ஆகிறது ரொம்ப கம்மியாகுது, இல்லைனா அதே அளவில் இருக்குது. அப்படின்னும் போது என்ன ஆகும்னா ஓவரி, சினைப்பை, முட்டைப்பையில் பார்த்திங்கன்னா திக்கா செல்ஸ் அப்படின்றது இருக்குது. அது மேல் ஹார்மோனு டெஸ்டோஸ்டிரோனை அதிகமாக செக்ரீட் பண்ணும், ஆண்ட்ரோஜனை அதிகமாக செக்ரீட் பண்ணும், விச் இன் டர்ன் பிசிஓஸ். முட்டைப்பையில் குட்டி 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 நீர் கட்டி வந்துடும். அகெயின் இந்த நீர்க்கட்டியில் பல வகை இருக்குங்க. ஹனிகோம்பு அப்பியரன்ஸ் சிஸ்ட்டு, சாக்லேட் சிஸ்ட்டு, டெர்மாய்ட் சிஸ்ட்டு, அதுலேயே இந்த சிஸ்ட்லேயே ரத்தம் நிறைய கோத்துக்குச்சு அப்படின்னா ஹெமரேஜிக் சிஸ்ட், இந்த மாதிரி நிறைய வகைகள் கொடுப்பாங்க. பட் எந்த வகையாக இருந்தாலும் பிரதான காரணம் இந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன். வேறு என்ன காரணம், பிள்ளை ரொம்ப ஒபீஸாக இருக்குது அப்படின்றது, பிள்ளை வேலையே செய்ய மாட்டேங்குது. இது 16 வயசு பிள்ளைக்கு தான் வருமா, 13 வயசு பிள்ளைக்கு வரும், 25 வயசு வரும், 40 வயசு வரும். மென்சஸ் அரெஸ்ட் ஆகிற வரைக்குமே இந்த பிசிஓடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. நிறைய மலட்டுத்தன்மைக்கு இந்த பிசிஓடியும் ஒரு காரணம். குழந்தை இல்லாத தம்பதியினர் இருக்காங்க, அதில் லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிசிஓடி பிரதான காரணமாக இருக்குது குழந்தையின்மை அப்படின்றதுக்கு. சரிங்களா, அப்போ ஒபிசிட்டி ஒரு காரணம், செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், நான் பெருசாக வேலையே செய்யறதில்ல, நான் எல்லாம் பயங்கர கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன், எனக்கு வரத்துக்கு காரணம் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி. ரொம்ப சின்ன வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு இது வரத்துக்கு காரணம். சின்ன வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணதுனாலே அந்த குழந்தைங்க ரொம்ப ஒபீஸாக இருக்கும். 10 வயசில் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுது அப்படின்னா அது ரொம்ப குண்டாக இருக்குது, அளவுக்கு அதிகமான போஷாக்காக இருக்குது, வெயிட்டாக இருக்குது, அதனால் அது சீக்கிரம் மென்சஸ் ஆகிடுச்சு, ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் அடிக்கிட்டே போகலாங்க. எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் இங்கேயும் வந்துடும், இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இங்கேயும் வந்துடும். ஸோ இதெல்லாம் காரணம். ஓகே, இப்போ பிசிஓடி இருக்குது, எங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள்ங்க, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பிசிஓடி இருக்கா இல்லையான்னு தெரியும். இந்த பிசிஓடியில் அதுக்கும் மேலே அறிகுறிகள் நிறையா இருக்கும், அந்த அறிகுறிகளை வச்சும் கண்டுபிடிக்கலாம். என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்? நான் முன்னமே சொன்ன மாதிரி ஆல் டைப் ஆஃப் இர்ரெகுலாரிட்டிஸ் ஆஃப் மென்சஸ் கவர்ஸ் இன் பிசிஓஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு, லேடிஸோ கேர்ள்ஸோ மத்தியம வயசோ ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் கொஞ்சமே ஒரு ஷோ ப்ளீடிங் அப்படிம்பாங்க, லைட்டாக கரெக்டாக அந்த தேதி 20 நாள், 20ஆம் தேதி என்னோடய மென்சஸ்னால் ஒரு 19லேருந்து 22க்குள்ளே எனக்கு மென்சஸ் வந்துடுங்க, இவ்வளவே ஒரு ஷோ ப்ளீடிங் வரும் அப்படின்னாலும் அது பிசிஓஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. எனக்கு 15 நாளைக்கு ஒரு முறை 5 நாள் மென்சஸ் அளவுக்கு அதிகமாக போகுங்க, அதுக்கப்புறம் தான் நிற்கும். அதுவும் பாலிமெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சொன்னது ஒலிகோமெனோரியா அப்படிம்பாங்க, ரெண்டாவது சொன்னது பாலிமெனோரியா அப்படிம்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பிசிஓஸில் வரும். எனக்கு மாதத்துக்கு ஒரு முறை தான் தூரம் போவோம், அளவுக்கு அதிகமாக 8 நாள் 9 நாள் போதுங்க, நிறைய போகுது. இது ஃபைப்ராய்டில் வரும், அடினோமயோசிஸ் வரும், பாலிமெனோரியாவும் ஃபைப்ராய்டில் வரும், அடினோமயோசிஸில் வரும், எண்டோமெட்ரியோசிஸில் வரும், பல்கி யூட்ரஸில் வரும், பிசிஓஸ்லேயும் வரும். இதெல்லாம் ரெண்டுத்துலேயும் வரும். மென்சஸே இந்த பிள்ளை போகவே மாட்டேங்குதுங்க.
அது வந்து பாருங்கள் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு நீர் மாதிரி ரத்தம் கலந்து வந்துச்சு. நாங்கள் பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சுன்னு உட்கார வச்சோம். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மென்சஸே போக மாட்டேங்குதுங்க. டாக்டர்கிட்ட போய் 2 வருஷம் ஆகுது. டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி கொடுத்த அப்புறம் தான் மென்சஸ் போச்சு. இதுவும் பிசிஓஸ். இந்த பிள்ளை மென்சஸ் ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து 6 மாதம் மென்சஸே போகலைங்க. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி கொடுத்தோம், மென்சஸ் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 6 மாதம் போல் திருப்பி டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனோம். டாக்டர் ஊசி போட்டாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, அப்புறம் மென்சஸ் போச்சு. அப்போ அது வந்து வித்ட்ராயல் ப்ளீடிங். இதுவும் வந்து பிசிஓஸ். இப்போ புரியுதுங்களா? ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் இர்ரெகுலாரிட்டிஸ் மென்சஸில் என்னென்னலாம் ஒரு மாறுதல்கள் இருக்கோ, குறைபாடுகள் இருக்கோ, அத்தனையும் இந்த பிசிஓஸில் வந்துடும். சரி, வேறு என்ன வரும்? இப்போ ஒரு கேர்ளுக்கு பிசிஓஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணுனோட இந்த நெத்தி முடி ஃப்ராண்டல் ஹேர்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே மேல் நோக்கிட்டே போகும், மூடு நெத்தி ஆகிட்டே போகும். நல்ல இர்சூட்டிக் ஃபீச்சர்ஸ்னுவாங்க. நல்ல கருன்னு மீசை வளரும், தாடி வரும், ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், தொண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரக்கரன் தொண்டை வரும். ஸ்கின் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செதை முடிச்சா கழுத்துலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்கின் டேக் வரும். அதுக்கும் மேலே கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு படியும், ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் வரும், இரிட்டபிலிட்டி வரும். இப்படி நிறைய சார்ட் ஆஃப் அறிகுறிகள் வந்துகிட்டே இருக்குங்க. சரி, இப்போ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நீங்கள் டிஸ்டாக சொல்லிட்டீங்க. இதுக்கு என்னங்க உறவு முறை அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயங்க நல்ல செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்ன்றத மாதிரி நல்ல ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்ன்றது வரணும். ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணலாம்? யோகா கற்றுக்குறீங்களா? யோகா கற்றுக்கோங்க. நல்ல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் யோகா செய்யுங்க. இல்லையா, வாக்கிங் போங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் அட்லீஸ்ட் பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்றது பண்ணணும். அதுக்கும் மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒன்று இருக்குது. 1:1 டயட். 1:1 டயட் அப்படின்றது நீங்கள் எல்லாமே சாப்பிடுங்க. காலையில், மத்தியானம், நைட்டு 3 நேரமும் நல்ல பெரிய பெரிய கப்பில் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. இவ்வளோ பெரிய கப்பில் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், எதுனாலும் சாப்பிட்றோம். அரை வயிறு வெஜிடபிள், அரை வயிறு பிரதான உணவு அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸில் அகைன் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னா, கேரட்டு, பீட்ரூட் எல்லா காய்கறியும் சாப்பிடுங்க. எதையும் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த சீட் சைக்கிளிங் அப்படிம்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு விதைகள். இன்றைக்கி வந்து சியா விதைகள், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளி விதைகள், நாளன்னைக்கு பூசணி விதைகள், அதுக்கு மறுநாள் வெள்ளரி விதை, அதுக்கு மறுநாள் வந்து சூரியகாந்தி விதை, அதுக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா தர்பூஸ் விதை. இந்த மாதிரி விதைகளை 7 நாளும் 7 விதைகள் எடுக்கலாமா? இந்த சீட் சைக்கிளிங்கிறது பண்ணலாமா? நடுவில் கொஞ்சம் சமீப காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேமஸாக பேசப்பட்டது இந்த சீட் சைக்கிளிங் இருக்கும்போது பிசிஓஸ் குறையுது. அதுக்கு பெருசாக வந்து ப்ரூஃப் இல்லை. இந்த சீட் சைக்கிளிங் எடுக்கிறதுனால பிசிஓஸ் குறையுது அப்படின்றத விட, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இல்லை 3 நேரம் 1:1 டயட் ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு வெறும் வெஜிடபிள் சாலட் இல்லை வெறும் ஃப்ரூட் சாலட் இப்படி எடுக்கும்போது தாராளமாக இந்த பிசிஓஸில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் அப்படின்றது வருது. ஃப்ரூட் சாலட்னால் என்ன பண்ணும்? எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல இவ்வளோ தேனை போட்டுக்கலாமா? கிடையாது. வேணும்னா லைட்டாக சாட் மசாலா போட்டுக்கோங்க. சாட் மசாலா போட்டுக்கோங்க, தப்பில்லை. எல்லா ஃப்ரூட்ஸும், சீசனல் ஃப்ரூட்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அது மேலே சாட் மசாலா போட்டுக்கலாம். இல்லைனா வந்து பாருங்கள், நம்மளே வீட்டில் சாட் மசாலா செஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு செய்கிறது தான். மிளகு, சீரகம் அந்த மாதிரி நம்ம கடையிலையும் வாங்கி போட்டுக்கலாம், இல்லை வீட்லேயும் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக லெமன் போட்டு அந்த ஃப்ரூட் சாலட் ஒரு நாள் சாப்பிடுங்க. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாலட் அப்படின்னா வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க, கேரட் ஒன்று எடுத்துக்கோங்க, தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து லெமன் போட்டு, ஒரு மாதுளம்பழம் கட் பண்ணி போட்டு, வேர்க்கடலை நல்லா வறுத்து போட்டு, உப்பு போட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரூட் சாலட், நாளைக்கு வெஜிடபிள் சாலட், நாளன்னைக்கு வெறும் 3 முட்டை, வேக வச்ச முட்டை. கேலரிஸ் ரொம்ப கம்மி இல்லைங்களா? 67 கேலரிஸ் தான் வரும் ஒரு முட்டை. அந்த மாதிரி 3 முட்டை வேக வச்சது எடுத்துக்கோங்க. அதுக்கு மறுநாள் 2 பிரெட் ஸ்லைஸு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படி 7 நாள்லேயும் நீங்கள் மாற்றி சாப்பிடலாம். ஒரு நாள் வந்து நம்ம சீட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்மூத்தி பண்ணிக்கலாம். இந்த எல்லா சீட்ஸையும் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடுங்க. கூட காஞ்ச திராட்சை ஒரு 20 ஊற வச்சிடுங்க. ஒரே ஒரு வாழைப்பழம் போட்டுக்கோங்க. வாழைப்பழம் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணும்போது ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் ஒரு ஸ்மூத்தி வரும். அதில் நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, அதுவே இனிப்பாக இருக்கும். வேணும்னா கொஞ்சமாக தேன் போட்டுக்கோங்க. இது நீங்கள் குடிங்க. ஸ்மூதியாக எடுக்கிறீங்க அப்படின்போது இந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சீடு எடுக்கிறத விட எல்லா சீடையும் போட்டு நம்ம ஒரு நாள் ஸ்மூத்தி எடுத்துக்கலாம். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அந்த டே 1 டயட்டு திருப்பி ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். நைட்டு வந்து பாருங்கள், 2 சப்பாத்தி, இல்லைனா ஒரே ஒரு பவுல் ரைஸு, இல்லைனா ஒரே ஒரு பவுல் இட்லி, தோசை எதுனாலும் எடுத்து ஒரு பெரிய பவுல் வெஜிடபிள்ஸ். அது வந்து பாருங்கள் நம்ம சமைச்ச வெஜிடபிள்ஸ்.
மதியானம் கம்பல்சரி கீரை. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது பிசிஓஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிசிஓடி, பிசிஓஸ் அப்படின்றது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனே கிடையாது. அதுக்கும் மேலே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நைட்டு நிம்மதியாக தூங்கணும். அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து தூங்குங்க. நம்ம வீட்டு வேலையை நம்மளே செய்கிறோம் அப்படின்னும் போது அதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் இல்லை. இப்போ எனக்கு எல்லாத்துக்குமே வசதி இருக்குது, எல்லாத்துக்குமே சர்வன்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது நான் முன்னமே சொன்ன மாதிரி யோகா 1 hour செய்யுங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் காலையில் சாலட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, சாலடில் வந்து பார்த்திங்கன்னா பட்டைப்பொடியில் வந்து பார்த்திங்கன்னா சன்ன லவங்கப்பட்ட பொடி வந்து சன்ன லவங்கப்பட்டையை வாங்கி வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சாலடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த பட்டைப்பொடி சினமன் பவுடர் நம்ம போடும்போது நம்மளுக்கு அன்வான்ட் ஃபேட், வயிறு பகுதி, இடுப்பு பகுதி, கர்ப்பப்பை சுற்றி இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடும். அதுக்கும் மேலே நம்ம வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிக்கலாமா நைட்டு தூங்கும்போது இந்த அன்வான்ட் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு, பிசிஓடி இருக்க பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா குடிக்கலாம். அது என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. வெந்தயம் ஒரு 50 கிராம், ஒரு 25 கிராம் போட்டுக்கோங்க. ஓமம் ஒரு 25 கிராம், 4 ஐட்டம். இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பொடி சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் பொடி எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி அதை வடிகட்டி சூடாக குடிச்சிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுங்க. இது நம்ம தூக்கத்தோட தூக்கமாக நம்மளுக்கு இடுப்பு பகுதியில் இருக்க கொழுப்பெல்லாம் நல்லாவே குறையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெல்லி ஃபேட்டையும் குறைக்கும். விச் இன் டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிஓஸ்க்கும் ரொம்பவே நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த முட்டைப்பை நீர்க்கட்டி, அதாவது சினைப்பை நீர்க்கட்டிக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். முடியும்னா எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பர் டூப்பரான ரிசல்ட் அப்படின்றது வரும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.